உலக அரசியல்ல ரஷ்யா, பிரிக்ஸ், பிரிக்ஸ் பிளஸ் இது எவ்வளவு முக்கியமா இருக்கு? கசான்ல பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய நாடுகளுடைய அந்த மீட்டிங்ன்றது நடந்துட்டு இருக்கப்போ, துருக்கி நாட்டோ நாடு, ரஷ்யா கூட இணக்கமா இருக்க நாடு, ரஷ்யாவை வச்சு அமெரிக்கா கிட்ட சில விஷயங்களை சாதிக்கிற நாடு, அமெரிக்காவை வச்சு ரஷ்யா கிட்ட பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாடு. பிரிக்ஸ் கூட்டமைப்புல சேரணுன்றது துருக்கியோட ஒரு ரொம்ப நாள் ஆசை. எக்கானமியை வளர்க்கணும்னா அதுக்கு பிரிக்ஸ் இல்லைன்னா நம்மளால முடியாதுன்றது துருக்கிக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ பிரிக்ஸ் சமிட்ல கலந்துக்கிறதுக்காக துருக்கியோட அதிபரும் அவரோட மனைவியும் ரஷ்யாவுக்கு கிளம்பி போயிருக்க அதே டைம்ல துருக்கியில ஒரு தீவிரவாத தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. அதுலயும் அவங்களோட முக்கியமான ராணுவத்துக்கு தேவையான பொருட்களை, குறிப்பா இந்த விமான இன்ஜின்கள், விமானங்களை தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை பக்கத்திலேயே இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா ஈராக் மற்றும் சிரியாவில் 30க்கும் அதிகமான இடங்கள்ல துருக்கி அவங்களோட பதில் தாக்குதலையும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கிறதாவும் ஒரு செய்தி இப்போ வெளியில வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களா இருக்கேன், தம்புகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். பிரிக்ஸ் கூட்டமைப்போட மீட்டிங் நடந்துட்டு இருக்க சைட்லைன்ஸ்ல நிறைய அந்த நாட்டில் இருக்க தலைவர்கள் எல்லாமே, பிரிக்ஸ்ல இருக்க நாடுகளோட தலைவர்கள் எல்லாம் அதோட சைட்லைன்ஸ்ல சந்திச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. இதை ரொம்பவும் பெருசா எதிர்பார்க்கப்பட்டது ரஷ்யா இந்த மீட்டிங் கிடையாது, ரஷ்யா சைனாவோட மீட்டிங் கிடையாது. இந்தியா சைனாவோட அந்த தலைவர்கள் சந்திச்சு பேசக்கூடிய அந்த ஒரு தருணத்தை தான் உலகத்தில் இருக்க பல நாடுகள் எல்லாம் ஒன்னா கவனிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், திரும்ப இன்னொரு டைம் சொல்றேன். ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார்டர் டிஸ்பியூட்ன்றது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு நம்மளை விட ரொம்ப முக்கியம். என்னடா, நம்மளோட எல்லையில் இருக்க பிரச்சனை நமக்கு தானே முக்கியம், நம்மள காரணமா வச்சு அவங்களுக்கு என்ன ஆதாயம் தேடுறனா வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்று, சைனாவோட அசுர வளர்ச்சி, சைனாவோட க்ரோத் ரேட்ன்றது கடைசி ஒரு 30 வருஷத்துல பார்த்தோன்னா பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அமெரிக்காவோட வல்லரசு பதவிக்கு அடுத்த போட்டியா இப்ப சைனா தான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் இந்தியா நம்ம வல்லரசு ஆயிடுவோம், இல்ல நமக்கு வல்லரசு கனவு இருக்குன்னாலும் அதை நம்ம பூர்த்தி பண்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். ஏன்னா நம்மளோட நாட்டுல உற்பத்தி ரேஷியோன்றது, குறிப்பா இந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி, இந்த விண்வெளித்துறை ஆராயக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் ப்ரோ லெவலில் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சைனா கூட காம்பீட் பண்ணுறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தொழில்நுட்பமே சொல்கிறேன், நான் இப்போ சொன்ன கருத்துக்கு நிறைய பேர் என்னை திட்டவோ இல்லை இந்த கருத்தில் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறதோ சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான உண்மை இதுதான். நம்ம இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வளர்ந்த நாடோ இல்லை ஆல்ரெடி நம்ம கிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்க ஒரு நாடோ கிடையாது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா பல சம்பவங்கள், முதுகுல குத்தின சம்பவங்களை தாண்டி ஒவ்வொரு நாடுகளையும் நம்பி ஏமாந்து இப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தொழில்நுட்பத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இப்போதைக்கு வல்லரசு போட்டியில் இல்லை வல்லரசுக்கான அந்த ரேஸில் இருக்கிறது அமெரிக்காவை எதிர்த்து சைனா தான். இப்போ சைனாவை செக்கில் வைக்கணும், பொருளாதார ரீதியாகவும் சரி தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அவங்களை செக்கில் வைக்கணும்னா அமெரிக்காவுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்தியா தான். இந்தியாவை இந்த சைனாவோட டெக்னாலஜியை பீட் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அவங்களை எனி டைம் பிஸியாக வச்சுட்டு இருக்கணும். தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட இந்த ரேஸ்ல இருந்து மட்டும் அவங்கள தள்ளி வைக்கிறது இல்லாமல் இந்தியாவோட பார்டரில் சைனாக்கு பிரச்சனை இருக்குன்றது தெரியும். பத்தாததுக்கு தாய்வான் கிட்டையும் இப்போ உரண்டை எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த ஒரு சில வருஷங்களில் சைனா தைவான்ன்றது ஒரு பெரிய ஃப்ளாஷ் பாயிண்டாக மாறப்போகுது. இப்போ அதை அமெரிக்கா தடுக்கணும்னா இவங்களோட படைகளை இல்லை இவங்களோட கவனத்தை, சைனாவோட கவனத்தை மற்ற பகுதிகளில் திருப்பணும். மற்றபடி மேஜராக எந்த நாடும் சைனா வைத்து நிற்க மாட்டாங்க. அது சவுத் சைனா சீயா இருக்கட்டும் இல்லை வேற எந்த பகுதிகளாக வேணா இருக்கட்டும், யாருமே சைனாவோட ஆர்மி எடுத்து ஒரு பெரிய ஃபோர்ஸை கொண்டு போய் நிறுத்துறது இல்லை ஒரு போருக்கு தயாராகிற அளவுக்கு எந்த ஒரு நாடுகளும் சைனா வைத்து நிற்க மாட்டாங்க, இந்தியாவை தவிர்த்து. ஸோ தைவானை காப்பாற்றணும், தைவான் சமயத்தில் இல்லை தைவானுக்கு ஏற்பட போகிற அந்த பேரிழப்புல இருந்து இந்தியாவை உதவிக்கு அழைச்சு சைனாவை கொஞ்சம் பிஸியாக வைக்கிறது மூலயமா அமெரிக்கா அவங்களோட காய்களை இந்த பிராந்தியத்தில் நகர்த்துறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில், இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் ஆனது உலக அளவில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருந்துச்சு. அப்படி ஏற்படுத்தின அந்த மீட்டிங் ஆனது நடந்து முடிஞ்சிருச்சு. இதோட அவுட்கம் என்ன தெரியுமா? பல நாட்கள், ஒரு 5 வருஷமா நேரடியாக சந்திக்காத இந்த ரெண்டு நாட்டோட தலைவர்களும் இப்போ சந்திச்சிருக்காங்க. நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் ராணுவம் சம்மந்தப்பட்ட நிறைய முடிவுகளானது எடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனைகளை சுமூகமா பேச்சுவார்த்தையின் மூலயமா தீர்க்கிறது, சுமூகமா நம்ம எந்த ஒரு மிலிட்டரி எஸ்கலேஷனும் இல்லாம அமைதி முறையில தீர்க்கலான்ற அந்த ஒரு முக்கியமான முடிவை எட்டி இருக்கிறது மட்டும் இல்லாம பிரிக்ஸோட எக்கானமி, பிரிக்ஸோட டிஜிட்டல் கரன்சியை
இன்னும் வலுப்படுத்துறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுன்ற விஷயங்களை ரொம்பவே அதிகமாக பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே டைமில் பேரலா துருக்கியில் கசானில் வச்சு ஒரு தீவிரவாத தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. ஏண்டா கசானில் தானே இப்போ மீட்டிங் போயிட்டு இருக்கு, அப்புறம் ஏன்னா இதையும் கசான்றா? ஆக்சுவலாக இது வந்து கர்மன் கசான்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி துருக்கியோட இப்போ அட்டாக் நடந்துச்சுல்ல அந்த பகுதியில் கன்மென்ஸ் சில பாம் டிவைஸோட எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய துருக்கியோட போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய அந்த மிலிட்டரி காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்தில் இவங்களோட அந்த சூசைட் அட்டாக்ன்றது நடத்தப்படுது. இதில் இப்போ 5 நபர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. 20க்கும் அதிகமான நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறதா அஃபிஷியலாக ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸில் துருக்கி இணையணும். ரஷ்யாவுக்கு துருக்கியோட அதிபர், அதுவும் நாட்டோ நாட்டோட ஒரு தலைவர் அந்த இடத்துல டைரக்டாக போயிருக்கப்போ பேரலாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதுவும் துருக்கியோட முக்கியமான ஒரு ராணுவ தொழிற்சாலைக்கு அருகில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது ஒரு கான்ட்ரோவர்சியாக இப்போ மாறி இருக்கு. நேற்று சொல்லியிருந்தாங்கல்ல யூரோ நியூஸில் பிரிக்ஸ் ஒரு கான்ட்ரோவர்சின்றது, அது உண்மையிலேயே ஒரு கான்ட்ரோவர்சி கிடையாது. இதுதான் உண்மையான கான்ட்ரோவர்சி. இது ஏன் கான்ட்ரோவர்சி நான் சொல்லவா? இப்போ இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா தான் இன்டைரக்டாக அவங்களோட ப்ராக்சிஸை வச்சு துருக்கியோட இந்த பகுதியில் அடிச்சிருக்கிறதா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்ட்ரோவர்சியலான விஷயம். இதை நான் சொல்லலை, நிறைய பேர் நீங்கள் ஆன்லைனில் எந்த ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த ஒரு அட்டாக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? இப்போ துருக்கி யாரை ப்ளேம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குர்திஷ் பார்ட்டியை தான் ப்ளேம் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து இப்படிப்பட்ட சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு சில கமெண்ட்ஸ் ஆனது இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இதுதான் ஒரு கான்ட்ரோவர்சியலான விஷயம். இது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்களில். நாட்டோட ஒரு தலைவர் வந்து ரஷ்யாவுக்கு போறாருனா, இல்லை ரஷ்யா சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டமைப்புக்கு போறாருனா அதை தடுக்கணும், இல்லை அவரோட கவனத்தை இல்லை நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன் நாட்டுக்குள்ள ஒரு சில சம்பவங்களை என்னால பண்ண முடியுன்றத மேபி இன்டைரக்டா அமெரிக்கா காட்டணும்னு மேபி அமெரிக்கா பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன் சமூகத்தில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் துருக்கியில் நடந்துட்டு இருக்கப்போ இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக ஈராக், சிரியா இந்த 2 பகுதிகளிலையும் துருக்கியோட விமானங்கள் 30 இடங்கள்ல டார்கெட்டட் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸை வாங்கி சிவிலியன் கேஷுவாலிட்டின்றது அதிகமாக ஏற்படக்கூடாது, சிவிலியன்ஸ்க்கு இந்த இடத்துல அதிகமான பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல அட்டாக் பண்ணதா துருக்கியோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கு அஃபிஷியலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த தாக்குதலானது இப்போ சிரியாவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் ஈரானில் வச்சு ஒரு பெரிய சம்பவமானது நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் தான். இது நிறைய விஷுவல்ஸ் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் இதை ஈரான் அஃபிஷியலாக வெரிஃபை பண்ணல. ஈரானோட கராச் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்தான ஏற்பட்டிருக்கிறதா சில வீடியோஸ் ஆனது ஆன்லைனில், ட்விட்டர் மட்டும் இன்னும் நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்கு. இப்போ இது எதோட லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இஸ்ரேலோட ரிவெஞ்ச் மேபி சைபர் ஆப்ரேஷன்ஸா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய உளவாளிகளை வச்சு இவங்க ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலாக இன்னும் இது வெரிஃபை பண்ணப்படல. இது உண்மையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பவர் பிளான்ட் தான். ஆனால் அங்கே தீ விபத்தானது எப்படி வந்துச்சு, இல்லை வேற ஏதாச்சும் அங்கே மெக்கானிசம் ஃபெயில் ஆயிடுச்சா, இல்லை எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலமா இல்லை இந்த ஃபயர் ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு தகவல் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கப்படல. ஆனால் அந்த பவர் பிளான்ட்ல, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கின்றது மட்டும் இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வெளியில் வந்திருக்கு. ஈரானோட மெஹர் நியூஸ் ஏஜென்சியோ இல்லை IRGCயோ இதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பையும் இன்னும் வெளியிடலை. சம்திங் ஈரானுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன் இதுவுமே ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயம் தான். பிரிக்ஸ் சம்மிட்ல கலந்துட்டு இருக்க 2 நாடுகளில் இந்த மாதிரி முக்கியமான 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. துருக்கியில் தீவிரவாத தாக்குதல், ஈரானில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கு. இதையும் ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயமா கூட வச்சுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் வேணாம். இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, ஹவுதிஸோட டார்கெட்ஸ் மேலே திரும்பவும் அமெரிக்கா, UK சேர்ந்து அவங்களோட வார் பிளேன்ஸை பயன்படுத்தி ஒரு ஏரியல் அட்டாக்கை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ப்ராப்பரான இல்லை தெளிவான டீட்டெயில்ஸ், எத்தனை இடங்கள் அடிச்சாங்க, இல்லை இதில் ஹவுதிஸோட டார்கெட்ஸ் எத்தனை நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சில மிஸ்மேட்ச் ஆகிற ரிப்போர்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம கிடைச்சிருக்கு. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஹவுதி டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல வச்சு இதை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க, இதை பங்கர்ஸ் ஏதாச்சும் அடிச்சாங்களா, இல்லை மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஏதாச்சும் அடிச்சாங்களான்றது இன்னும் நமக்கு வெளியில் ரொம்ப தெளிவாக தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே மிடில் ஈஸ்டில் பார்த்தோன்னா இஸ்ரேல் ஒரே நாளில் 6 டவர்ஸை பெய்ரூட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 6 மல்டி ஸ்டோரிங் பில்டிங்ஸை, அடுக்குமாடி குடியிருப்புகளை அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கில் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு சொந்தமான கட்டிடங்கள். இந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹெஸ்புல்லா அமைப்பு சார்ந்தவர் தான் சொல்லிட்டு இஸ்ரேல் இதுக்கான கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இன் ரெஸ்பான்ஸ்க்கு அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக இப்போ ஹெஸ்புல்லா என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி, வெறும் 2 நிமிஷத்தில் 50க்கும் அதிகமான ராக்கெட்ஸை நார்த்தன் பகுதிகளையும் ஹைஃபா போர்ட்டையும் சுற்றி இப்போ ரிட்டாலியேஷனுக்கு திரும்ப அவங்க ஏவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லுவா, ரஷ்யா இல்லை ஒரு சின்ன ஹிண்ட்னு கூட வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த வீடியோ நம்ம வந்து மோஸ்ட்டாக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பார்ட்னராக ஆகியிருக்காங்க. இன்கேஸ் இஸ்ரேல் நாளைக்கு ஈரானுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸை ஹெவியராக கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஈரான் தனியாக நிற்காது,
கூட நாங்கள் இருப்போன்ற ஒரு செய்தியையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் எடுப்பது உங்களா இருக்கேன்.